السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான். அதே போன்று அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஷவ்வாலுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். கண்ணியமான ரமலானினுடைய மாதம் அது நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நல்லமல்களை செய்வோம். அதே போன்று இவ்வாறான சூறாக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சூறாவை நாம் அதிகமாக ஓதுவோம். ஏனென்றால் யார் இந்த சூறாவை ஓதுகிறாரோ, விரும்புகிறாரோ, நேசிக்கின்றாரோ, அல்லாஹ் அவரை நேசிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. வீட்டிலும் நுழையும் போது சலாம் கூறிவிட்டு இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 தடவை ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த சூறா தான் சூரத்துல் இஹ்லாஸ். அல்லாஹ்வை புகழக்கூடிய, துதிக்கக்கூடிய, அல்லாஹினுடைய சக்திகளை, வல்லமைகளை கூறக்கூடிய வார்த்தைகளை கொண்ட இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவோம். ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய எல்லா விடயங்களையும் நன்கறிந்தவன். அவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.